நாம இன்னைக்கு பார்க்க போறது டார்க்னன்ஸ்னு 2025ல வெளியான ஒரு கொரியன் படம். இந்த காஞ்சூரிங் சீரீஸ்ல உள்ள படங்கள்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு கொரியன் வெர்ஷன் படம் கூட சொல்லலாம். ஹாரர் படத்திலே ரொம்ப வித்தியாசமான படம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதையும் ஒரு ஃபாதர் அந்த பேயை விரட்டுறதுக்காக பேயோட சடங்கை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத தான் நமக்கு காட்டுறாங்க. அவர் பைபிளை எல்லாம் வச்சு ரொம்ப கடுமையா அந்த சடங்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அவனுக்குள்ள இருக்க அந்த பேய் கெக்க பிக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்குது. அங்க உள்ள பொருள் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கமும் உடஞ்சு விழ ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குதுங்க. அந்த கார்ல இருந்து இறங்குறவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க ஒரு கன்னியாஸ்திரி, அதாவது நன்னுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா அவங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு. அப்பப்போ டென்ஷனா இருக்கும் போது ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறது உண்டு. சிகரெட் எல்லாம் பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா நன் கெட்டப்ப போட்டுட்டு கேன்ல எதையோ கொண்டுகிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பையனை பிடிச்சிருக்கிற பேய் அந்த ஃபாதரை போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா உள்ள வந்துகிட்டு இருந்தா இல்லையா நம்ம ஹீரோயின், அவ அந்த பையனோட அம்மா கிட்ட நான் சர்ச் ஆஃப் லிபரேஷன்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கேனை கொண்டுகிட்டு உள்ள போறா. அப்ப ஏற்கனவே ஒருத்தர் வெளியில உட்கார்ந்து இருக்காரு. அவரும் சர்ச்சை சேர்ந்தவர் தான். அவர் இந்த அம்மாவை பார்த்துட்டு நீங்களான்னு கொஞ்சம் ஷாக் ஆகி பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன இயேசுநாதரோட சிலை இருக்கும். அதையும் இவ எடுத்துக்கிட்டு உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு ஃபாதர் பேய் ஓட்டிட்டு இருந்தாரு இல்லையா, அவரோட அசிஸ்டன்ட் அவர் கழுத்துல சொருகி இருக்க அந்த கத்தியை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை பிடிச்சிருந்த பேய் அவர் அப்படியே செவத்தோட செவரா வச்சு கத்தியாலே லாக் பண்ணிருக்கு போல. அது ஒரு பக்கம் கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபாதரோட அசிஸ்டன்ட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதை எடுக்கவே முடியல. ஃபாதரும் வழியில துடிக்கிறாரு, ரத்தம் வேற கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயினும் உள்ள வந்திருக்கா. அவளை பார்த்ததுமே அந்த பையனை பிடிச்சிருக்க ஆவி இருக்கு இல்லையா, அது அவளை நோக்கி ரொம்ப கத்த ஆரம்பிக்குது. நீ எதுக்கு இங்க வந்த? உன்னால என்ன விரட்ட முடியாது, நீ இங்க இருந்து போன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அவ எதையுமே காதுல வாங்காம அவ ஒரு கேனை கொண்டு வந்தா இல்லையா, அது ஃபுல்லாமே ஹோலி வாட்டர் தான். அதை எடுத்து அந்த சின்ன பையனோட உடம்புல மலமலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கா. சர்ச்சில் உள்ள மொத்த ஹோலி வாட்டரையும் எடுத்துட்டு வந்துட்டா போல. அந்த பேய் அந்த தண்ணி பட்டதும் அப்படியே துடிக்கும், அலரும். இன்னொரு பக்கம் அந்த ஃபாதரோட அசிஸ்டன்ட்டும் கத்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த கத்தியை எடுக்கவே முடியல. அப்ப நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த சடங்கை ஒழுங்கா முடிக்காம அந்த கத்தியை எடுக்கவே முடியாது, நீ ட்ரை பண்றது வேஸ்ட், ஒழுங்கா வந்து சடங்கை கண்டினியூ பண்றதுக்கு பெல் அடிச்சு பிரேயர் பண்ண ஆரம்பின்னு அவனை பார்த்து சொல்லுவா. அந்த ஃபாதரும் அதுதான் சரின்னு தலையாட்டுறாரு. இப்போ இந்த பேயோட்ட சடங்கை நம்ம ஹீரோயின் தான் பண்ண போறா. தொடர்ந்து வேக வேகமா அவன் ஓடி வந்து பெல் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். உன்னால என்ன விரட்ட முடியாதுன்னு அந்த பேய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ யாரு, உன் பேர் என்னன்னு அவ திரும்ப திரும்ப கேட்பா. அந்த சின்ன பையனோட தலையில கைய வச்சு தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பா. அவ ஜெபம் பண்ண அந்த பேய் அப்படியே துடிக்கும், அலற ஆரம்பிக்குது. அவளை விடாம எப்படியாவது இந்த சின்ன பையனோட உடம்புல இருந்து அந்த அசுத்த ஆவியை எடுத்து போட்டுருங்க கடவுளேன்னு விடாம ஜெபிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படியே நமக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அவ ஜெபம் பண்ண அவனுக்குள்ள இருக்க அந்த பேய் அந்த சின்ன பையனை போட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அவ தொடர்ந்து ஜெபம் பண்ண ஒரு லெவலுக்கு மேல அவன் அப்படியே தலையை தொங்க போட்டு மயங்கிருவான். அந்த ஃபாதரை பிடிச்சிருந்துச்சுல ஒரு கத்தி, அதுவும் கீழே விழுந்துருது. இப்போ ஃபாதரும் பொழைச்சுக்கிட்டாரு, அவர் சேஃப் தான். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது உன்னால என்ன விரட்ட முடியாதுன்னு மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கும். யாருடான்னு பார்த்தா அந்த பேய் தான் மறுபடியும் பேசுது அந்த பையன் உடம்புக்குள்ள இருந்து. உன்னால நரகத்துக்கு அனுப்பப்பட்டவங்களோட சேவகம் தான் நானு, நீ என்ன பண்ணாலும் நான் போகவே மாட்டேன், உனக்கு ஒரு மோசமான சாவு வரும், நீ அப்படியே தீல வெந்து அலறி துடிப்ப, மனுஷங்களையே ரொம்ப கோரமான சாவு உனக்கு வரும்னு நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப சாபம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பேய். ஆனா அவ எதுக்குமே பயப்பட மாட்டா. பேசினது போதும், நீ ரொம்ப பேசிட்டேன்னு சொல்லி அவ எடுத்துட்டு வந்திருந்தால ஒரு குட்டி சிலை, அதை அப்படியே அந்த சின்ன பையனோட வாயில திணிச்சிருவா. மறுபடியும் அவன் மயங்கி போயிருவான். ஆனா இன்னும் அவன் உடம்புக்குள்ள இருந்து பேய் போகல, அது இப்போதைக்கு மறைஞ்சுதான் போயிருக்கு போல. அதத்தான் அந்த ஃபாதர் கிட்டையும் அவ சொல்றா. அடுத்து அந்த பையன் ரொம்ப மயங்கி போனதுனால அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலும் கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான். அங்க வேலை பாக்குறவங்க பல பேர், அதாவது டாக்டர், நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு சர்ச்சில் ஃபாதராவோ இல்ல நன்னாவோ தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல தான் அந்த பையனையும் இப்ப கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஆனா இன்னும் அவனுக்கு மயக்கம் தெரியவே இல்லை, அவன் மயங்கியே தான் கிடக்கான். அப்ப ஒரு நன் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களும் டாக்டர் தான். இந்த பையனுக்கு இனிமே தொடர்ந்து டாக்டர் பால் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டாக்டர் பால் இருக்காரு இல்லையா, அவரும் ஒரு சர்ச்சை சேர்ந்த ஃபாதர் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே சர்ச்சை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. அதே நேரத்துல மெடிசன் படிச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலையும் பாக்குறாங்க. அடுத்து நமக்கு அந்த ஃபாதர் பாலை காட்டுறாங்க. அவர் இந்த பையனை பத்தின டீட்டெயில தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா கிட்ட. பையனை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த பையனுக்கு இப்படி ஆனதுல இருந்து முதல்ல அவங்க அம்மா நிறைய துறவிங்க கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போனாங்களாமா பேய் ஓட்டுறதுக்கு. ஆனா அதுல எல்லாம் எந்த
பலனும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பேய் பிசாசு பேயோட்டுற சடங்கு இதுலலாம் அந்த ஃபாதர் பால் இருக்கார்ல அவருக்கு நம்பிக்கை கிடையாது. உங்க பையனுக்கு ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை தான் இருக்கு, இத கவுன்சிலிங் மூலமா தான் சரி பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அந்த அம்மா சர்ச் ஆஃப் லிபரேஷன்ல இருந்து கூட வந்து ஒரு கன்னியாஸ்திரி என் பையனுக்கு பேயோட்டுற சடங்கு நடத்துனாங்க, அவங்களால கூட என் பையனை சரி பண்ண முடியலன்னு சொல்லி விட்டாங்க. இதை கேட்டது ஃபாதருக்கு ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை பத்தி தான் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. அவ ஒரு கன்னியாஸ்திரி தான், ஆனா பேய் ஓட்டுறதுக்கான எந்த ஒரு அனுமதியும் அவளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து இதெல்லாம் பண்ணலான்னு அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு. அதனால மனுஷன் அவளோட சர்ச்சில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு போல. அதனால நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அந்த சர்ச்சை சேர்ந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவளும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறா, அந்த பையனை நம்ம உடனே சரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய ஆபத்தா போயிடும்னு. ஆனா அவளுக்கு தொடர்ந்து இந்த பேயோட்ட சடங்கை நடத்துறதுக்கோ இல்ல அவ சொல்றத காதுல வாங்குறதுக்கோ அங்க யாருமே தயாரா இல்ல. அவளும் ரோம்ல இருந்து ஃபாதர் கிம்னு ஒருத்தர் இருக்காராமா, அவர் இந்த பேயோட்ட சடங்கை எல்லாம் நல்லா பண்ணிருவாராம். அவனுக்குள்ள இருக்க அந்த பேயை விரட்டிடுவாரு, அவரை வேணா நம்ம வர வைக்கலாமான்னு சொல்லி பாக்குறா. ஆனா அங்க இருக்க அந்த டைரக்டர்ஸ் யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். பாதிக்கப்பட்ட ஒரு பையனை கைவிடுறதும் அவனை கொல்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோமா கிளம்பி போயிடுவா. அடுத்து அவ போறது முதல்ல அந்த பையனுக்கு ஒருத்தர் பேய் ஓட்டினார் இல்லையா ஒரு ஃபாதர், அவரை பாக்குறதுக்காக தான். அவர் தான் அந்த பையனை பத்தின டீடைல் எல்லாத்தையுமே சொல்றாரு. அந்த பையன் இதுக்கு முன்னாடி சூசைட் பண்ண ட்ரை பண்ணானா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அது ஒண்ணுதான் அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால அவனை உடனே காப்பாத்தி ஆகணும்னு சொல்றாரு. அவன் நிறைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பான், நோட்ல என்னென்னமோ கிறுக்கி எல்லாம் வச்சிருப்பான், பாம்பு படத்தை எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். அதை எல்லாத்தையுமே அந்த ஹீரோயின் கிட்ட காட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்பதாங்க அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அந்த பையனை பிடிச்சிருக்கிறது ஒரு ஆவியோ பேயோ கிடையாது, ஒரு சாதாரண தீய சக்தி கிடையாது, அது ஒரு சாத்தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா 12 சாத்தான்கள்ல அதுவும் ஒண்ணு. அதை நம்ம அழிச்சே ஆகணும், இல்லைன்னா அந்த பையனுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்தா போயிடும் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ சந்திச்சதா அவர் சொல்றாரு. அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளையும் இந்த சாத்தான் பிடிச்சிருந்திருக்கு. அவளுக்கும் பேயோட சடங்கை எல்லாம் நடத்தி பாத்துருந்துருக்காங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகல. அந்த பொண்ணுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னே தெரியல, அவளை அப்படியே கைவிட்டுட்டாங்கன்னு சொல்றாரு இந்த ஃபாதர். அவளை பத்தின ரெக்கார்ட்ஸ், அவளுக்கு நடந்த சடங்க பத்தின டீடைல்னு எல்லாத்தையுமே இந்த சர்ச்சை சேர்ந்த டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அழிச்சிட்டதா சொல்றாரு. இவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க, இவங்க எல்லாம் ஒத்துழைப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் கொடுத்த அந்த பொருளை எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவ அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. அவர் போறதையும் இந்த ஃபாதர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்குள்ளேயும் ஏதேதோ மாற்றம் நடக்குது. அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் அப்படியே இருட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ நமக்கு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஹெல்த் செக்அப் பண்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. அவளுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அப்ப டாக்டர் அம்மா கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா உடம்புலன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்டா, நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே கர்ப்பப்பையில ஏதோ கட்டி மாதிரி இருந்ததா, இப்போ அது கேன்சரா மாதிரி உங்க உடம்பெல்லாம் பரவிக்கிட்டு இருக்குன்னு அவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டுதான் அவளுக்கு அதிர்ச்சி தான். ஆனா பெருசா வருத்தமோ துக்கமோ எல்லாம் கிடையாது அவ முகத்துல. நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்பேன், கொஞ்ச நாள்ல செத்துடுவேனான்னு டாக்டர் பார்த்து கேட்பா. அவங்க ஆனா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. அடுத்து அவ என்னன்னைக்கெல்லாம் செக்கப்புக்கு வரணும்னு அந்த டீடைலை மட்டும் கொடுத்து அனுப்புறாங்க. அடுத்தது அவ பார்க்க வருது அந்த டாக்டர் பால் இருக்கா இல்லையா ஃபாதர், அவரை பார்க்கதான். அவர்கிட்ட வந்து எப்படியாவது அந்த பையனை காப்பாத்தணும், அவனுக்குள்ள ஒரு கொடூரமான சாத்தான் இருக்கு, அதை அழிச்சாகணும், மறுபடியும் பேயோட்டுற சடங்கை நடத்தி ஆகணும், நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ அந்த பையன் இவரோட கண்ட்ரோல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கான். இங்க இருந்து அவனை கூட்டிட்டு போகணும்னா கண்டிப்பா இவரோட அனுமதி அவளுக்கு தேவை. ஆனா அவர் இவ சொல்ற எதையுமே நம்புற மாதிரி தெரியல. இதெல்லாம் உங்களோட ஹாலுசினேஷன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு மனுஷன், அதாவது மன பிரம்மையாமா. அவனுக்கு ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் தேவை, கவுன்சிலிங் கொடுத்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவான். உங்களோட அந்த நம்பிக்கை ஆன்மீகம் எல்லாத்தையும் இந்த விஷயத்துல இழுத்து கொண்டு வராதீங்கன்னு அவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் விடாம அவனுக்குள்ள இருக்கிறது ஒரு கொடூரமான சாத்தான், 12 சாத்தான்கள்ல ஏதோ ஒண்ணுதான் அவனை பிடிச்சிருக்குன்னு அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா அவரு புரிஞ்சுக்கவே மாட்டாரு. இப்படி 2 பேரும் காரசாரமா ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சின்ன பையன் இன்னும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கல போல. அவனோட அம்மாவுக்கு ஒரு போன் வரும். யாருன்னு பார்த்தா கடன் கொடுத்தவ ரொம்ப கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கா போன்ல. எப்படியாவது என் பணத்தை திருப்பி கொடுன்னு ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருப்பா அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வேதனையா இருக்கும். அதையெல்லாம் கேட்கும் போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு போனை வச்சுட்டு பக்கத்துல இருக்க கத்தியை எடுத்துப்பாங்க கையில. அந்த பையனை நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப சதக்குன்னு ஒரு சத்தம் நமக்கு கேக்குது. ஆனா யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ஃபாதரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கதவை வேகமா திறந்துகிட்டு அந்த டாக்டர் நன் வந்து நிப்பாங்க. எதுக்கு இந்த அம்மா மூச்சரைக்கு இப்படி ஓடி வந்திருக்குன்னு பார்த்தா அந்த சின்ன பையனோட அம்மா இருந்தா இல்லையா, அவங்க மாடியில இருந்து குதிச்சுட்டாங்கன்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அடிச்சு புடிச்சு எல்லாரும் ஓடி போய் பார்த்தா அந்த அம்மா மாடியில இருந்து குதிச்சு செத்தே போயிட்டாங்க. அந்த ஃபாதர் மெதுவா அந்த துணியை ஓபன் பண்ணி பாப்பாரு. அந்த அம்மா ஒரு கத்தியை கையில எடுத்துச்சு இல்லையா, அது அப்படியே கண்ணு முழியிலேயே குத்தி இருக்கும் சதக்குன்னு. ரொம்ப கோரமா அந்த அம்மா செத்து போயிருக்கு. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதேதோ சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய தீ ஆவி அந்த உடம்புக்குள்ள போக ட்ரை பண்ற
மாதிரி அவளுக்கு மட்டும் தோணும். ஆனா அதை நமக்கு காட்ட மாட்டாங்க. அவ அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பா. இந்த உடம்புக்குள்ள நுழையிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, கெட்ட ஆவிகள் எல்லாருமே இங்க இருந்து ஓடி போங்கன்னு ரொம்ப கடுமையா வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி இருக்க அந்த டாக்டர் நனுக்கும் ஏதோ தெரியும் போல, அந்த அம்மாவும் இவ பாக்குற இடத்தையே பாத்துக்கிட்டு இருக்கோம். அத நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அந்த டாக்டர் அம்மாவை மீட் பண்ணி நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிப்பா. உனக்கும் ஏதோ ஒரு பவர் இருக்குன்றது எனக்கு நல்லா புரியுதுன்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா முதல்ல அந்த அம்மா இல்லைன்னு தான் மறுக்குது. அப்பதான் ஹீரோயின் தன்னை பத்தி சொல்லுவா. அவளுக்கு வலது காது சரியா கேட்காதாமா, காது மிஷின் இருந்தாதான் கேட்கும். ஆனாலும் இந்த பேய் பிசாசு சாத்தான்லாம் அலரும் இல்லையா, சத்தம் போடும்ல, அதையெல்லாம் என்னால ரொம்ப தெளிவா கேட்க முடியும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு பவரை கடவுள் கொடுத்திருக்காரு. எனக்கு கேட்கிற பவரை கொடுத்த மாதிரி உனக்கும் ஏதோ பவர் இருக்குன்னு என்னால நல்லா கெஸ் பண்ண முடியுது. அந்த பவர் என்னன்னு இவ திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பா அந்த டாக்டர் அம்மாட்ட. அந்த அம்மாவும் இல்லைன்னு மறுத்து பாக்குது. ஆனா ஒரு லெவலுக்கு மேல முடியல. அந்த பையனை எப்படியாவது காப்பாத்தணும், அது என்னால தனியா முடியாது, உன் ஹெல்ப் இருந்தா மட்டும்தான் முடியும்னு இவ ரொம்ப கெஞ்சி கேட்பா அந்த டாக்டர் அம்மா கிட்ட. ஆனா அந்த டாக்டர் பால் இதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டார் இல்லையா, அதனால டாக்டர் அம்மா மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பையன் வரைஞ்சது, அவனை பத்தின எல்லா டீடைலையுமே இவ கையோட எடுத்துட்டு வந்திருக்கா நம்ம ஹீரோயின். அவ டாக்டர் அம்மா கிட்ட அதை எல்லாத்தையுமே கொடுப்பா. அந்த பையனோட அம்மா செத்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஊரை நடக்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ இறுதி சடங்கு பண்ண போறாங்களாமா. அந்த சடங்கு முடியறதுக்குள்ள அவனுக்குள்ள இருக்க அந்த சாத்தான விரட்டணும், இல்லைன்னா அது நடக்காத காரியமா போயிரும். அதனால எனக்கு தயவு செஞ்சு நீ உதவி பண்ணுன்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், வேற வழி இல்லாம அந்த டாக்டர் அம்மாவும் ஹெல்ப் பண்றேன்னு ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்து இவ கொடுத்த எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு டாக்டர் அம்மா அவங்களோட அந்த ரூமுக்கு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டாக்டர் அம்மா யாருக்குமே தெரியாம ஒரு புக்குக்குள்ள சில கார்ட்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் இந்த பேயோட்டுற சடங்கு சம்பந்தமான ஏதோ ஒரு கார்டு தான் போல. அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த பையனுக்காக பிரேயர் பண்ணி ஒரு சீட் எடுத்தா த டெவில் சாத்தான் அப்படின்ற ஒரு கார்டு வரும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போய் இதை இவளுக்கு யாரு கொடுத்தான்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. ரெண்டு பேரும் கான்வென்ட்ல ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க. அவ தான் இந்த கார்டை எல்லாம் கொடுத்திருப்பா. ஆனா எந்த ஒரு சிஸ்டரோட கண்ணுக்கும் இல்ல ஃபாதரோட கண்ணுக்கும் படாம இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி தான் கொடுத்திருப்பா. இதை எல்லாத்தையுமே இந்த டாக்டர் அம்மா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ வேக வேகமா கதவை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு கதவை திறக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரி ரூம்ல தூக்கல் தூங்குறா. இதை சின்ன பிள்ளையா இருந்து இந்த டாக்டர் அம்மா நேருக்கு நேரா பாத்துருக்கு போல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படியே அந்த இடத்துல நமக்கு சீனை கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த டாக்டர் அம்மா இருக்கா இல்லையா, இவ சின்ன வயசுல இருந்து இந்த ஆவி பேய் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பவரோட தான் இருந்திருக்கா. ஆனா அதை சுத்தி இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. இவளை ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை மாதிரி தான் பாப்பாங்க. இவளை இந்த உள்ளூர் பூசாரி பேய் ஓட்டுறவங்க கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் நிறைய சடங்கெல்லாம் பண்ணி பாப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல இவளை ரூமுக்குள்ளே அடைச்சு போட்டுருவாங்க. ஆனா அங்கெல்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்திருப்பா சின்ன வயசுல. ஆனா இவ போற வர எல்லா இடத்துலயுமே இவ ஃப்ரெண்டு தூக்குல தொங்குற மாதிரியான ஒரு காட்சி இவ கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்கும். இப்ப அது மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு. இவ கனவுல கருப்பு ஆடு அது இதுன்னு என்னென்னமோ வரும் அவளுக்கு. டக்குன்னு அரண்டு போய் கனவுல இருந்து எந்திரிக்கிறா. இது எல்லாமே கனவு தான் போல. அரண்டு போய் இருக்கும்போது போன் அடிக்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோயின். என்ன உன் கனவுல கருப்பு ஆடு வந்துச்சான்னு அவ கேப்பா. இது எப்படிடா இவளுக்கு தெரியும்னு பார்த்தா அவளால இவளுக்கு நடக்கிற எல்லாத்தையுமே உணர முடியுது போல. இப்பதான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த டாக்டர் அம்மா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு முடிவெடுத்துட்டா. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்குமே தெரியாம அந்த பேய் பிடிச்ச பையன் இருக்கான் இல்லையா, அவனை கார்ல எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு பார்த்தா சர்ச் மூலமா இவங்களுக்கு பேய் ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அதுக்காக எந்த ஒரு ஹெல்ப்புமே கிடைக்க மாட்டேங்குதுல. அதனால நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உள்ளூர் பூசாரி அம்மா ஒருத்தி இருக்கா. அவ நல்லாவே பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணுவா. அவங்க இந்த கொரிய முறைப்படி பேய் ஓட்டுறதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆளு தான். அங்க கூட்டிட்டு போய் எப்படியாவது இந்த சாத்தான ஓட்டலாமான்னு அந்த அம்மாட்ட காட்டிட்டு இருக்காங்க இந்த சின்ன பையனை. அந்த அம்மாவும் அவனை பாத்துருச்சு. ஆனா இவன் அங்க எந்த ஒரு அட்டகாசமும் பண்ண மாட்டான். அமைதியா இருப்பான், ரொம்ப அமைதியா இருப்பான். பூசாரி அம்மா அவனை பார்த்துட்டு இவனுக்குள்ள இருக்கிறது ஒரு சாத்தான் தான்றதை கன்ஃபார்மும் பண்ணிக்கிறது. அவங்க முறைப்படி பேயோட்ட சடங்கு நடத்துறதுக்கு ஓகேவும் சொல்லிருது. இன்னொரு பெரிய பூசாரி ஒருத்தர் இருக்காராமா, அவரையும் வர சொல்லிடுற, எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன்னு சொல்லுது. அப்புறம் அந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்க இன்னொரு பையனும் இருப்பான் இவங்கள மாதிரியே. அவனுக்கும் கூட இந்த பேய்கள் ஆவிகளை பத்தின சில பவர்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அவனும் அந்த இடத்துல அமைதியா அங்க இங்க சுத்திக்கிட்டு இருப்பான். அவனையும் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணி வச்சுப்பா. அடுத்து இந்த சின்ன பையனுக்கு கிறிஸ்தவ முறைப்படி இல்லாம நாட்டுப்புற வழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேயோட்ட சடங்கு நடக்க போகுதுங்க. அவன் மண்டையில இனத்தையோ போட்டு முகத்தை எல்லாம் மூடி வச்சிருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கருப்பு கோழி இருக்கு இல்லையா, அதை கயத்துல கட்டி கடலுக்குள்ள தூக்கி போடுவாங்க. வெள்ளை துணியில கல்லை எல்லாம் கட்டி ஒரு பக்கம் கடலுக்குள்ள தூக்கி போடுறாங்க. பூசாரி அம்மா ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். பெரிய பூசாரி ஒரு பக்கம் மந்திரம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் ஒன்னொன்னு வித்தியாச
வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவனை தண்ணிக்குள்ள கொண்டு போக போக அவன் கொஞ்சம் கொஞ்சமா அலறுவான். அவனுக்குள்ள இருக்க சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்கும். சடங்கு ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாகிட்டே இருக்கும். நம்ம சாமியாரமாவும் டான்ஸ் நிப்பாட்டாம ஆடிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா ஒரு பானையில தண்ணி வச்சிருக்காங்க. அந்த பானை மேல ஏறி நின்று கூட சாமியாரமா டான்ஸ் ஆடி பாக்குது. அந்த அளவுக்கு பேயோட்டுற சடங்கு விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா சின்ன பையன் உடம்புல சாத்தான் புகுந்து அவனை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டர் அம்மாவும் கூட விடாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் பாருங்க. டக்குன்னு அந்த பையன் உடம்புக்குள்ள இருந்து அந்த சாத்தான் வந்து, நீங்க எல்லாம் ஒரு முட்டாள், அவ்வளவு சீக்கிரம் என்ன விரட்ட முடியாதுன்னு கத்தும். இந்த பக்கம் நம்ம பூசாரி அம்மா பானை மேல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுல அந்த பானை டம்முன்னு உடைஞ்சு பூசாரி அம்மாவே கீழே விழுந்துரும். கோழி எல்லாம் அப்படியே துண்டு துண்டாகி தண்ணியில மதந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இருக்க எல்லாரும் ஆடி போயிருவாங்க. ஆக மொத்தத்துல இங்க நடந்த சலங்கு சுத்தமா ஃபெயிலியர் ஆயி போச்சு. அவ உடம்புக்குள்ள இருந்து இன்னும் சாத்தான் போகவே இல்ல. அந்த பையன் மட்டும் அப்படியே மயங்கிட்டான். அடுத்து வேக வேகமா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டுட்டு போவாங்க. அவன் இன்னும் மயக்கத்துல தான் கிடக்கான். மறுநாள் காலையில டாக்டர் பாலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அவர் நம்ம டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு ரொம்ப திட்டிக்கிட்டு இருப்பாரு. எதுக்காக அந்த நன்னோட சேர்ந்து என்னோட அனுமதி இல்லாம அந்த பையனை கூட்டிட்டு போனீங்கன்னு ஒரு காட்டி விட்டுருவாரு நம்ம டாக்டர் அம்மாவை. அவங்களும் மன்னிப்பெல்லாம் கேக்குறாங்க அவர்கிட்ட. நான் எப்படியாவது அந்த பையனை சரி பண்ணிடுவேன்னு அந்த டாக்டர் பாலு ரொம்ப ஆணித்தனமா சொல்லுவாரு நம்ம டாக்டர் அம்மா கிட்ட. இந்த பேய் ஓட்டுறது சடங்கு இதெல்லாம் தேவையே இல்ல, என்னோட ட்ரீட்மெண்ட்ல நானே சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க இல்லையா, அவங்க அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு கிளவி வந்து நம்ம டாக்டர் அம்மா கையை பிடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லும், டிஸ்சார்ஜ் ஆகி போறேன், என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கு. இவங்களும் சந்தோஷமா பேசுவாங்க. டக்குன்னு அந்த அம்மா கையை பிடிச்சிருக்குல்ல, அந்த கையை பார்த்தா அது கண்ணுங்கரைன்னு இருக்கும். இவங்க ஒரே ஷாக் ஆகி பார்க்கும்போது அந்த உருவம் மறைஞ்சே போயிடும். இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அம்மா வேக வேகமா எங்கேயோ ஓடுவாங்க. அந்த கிளவியோட ரூமுக்கு தான். அங்க போனா அந்த அம்மா செத்து போச்சு. நம்ம டாக்டர் அம்மாவுக்கு அவங்க எல்லாம் இப்ப தெளிவா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது போல. சின்ன வயசுலயும் இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள இருக்க இந்த பவரை சுத்தி இருக்க எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களை ஏதோ ஒரு சபிக்கப்பட்ட குழந்தை மாதிரியோ பைத்தியக்காரி மாதிரியோ எல்லாரும் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த அம்மாவே இந்த பவரை ஒரு சாபம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் இதெல்லாம் மறுபடியும் நடக்க இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. அவ உடம்புல கேன்சர் பரவிக்கிட்டு இருக்கிறதுனால அவ நிலைமையும் கொஞ்சம் மோசமாயிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப யாரோ கதவை வேக வேகமா தட்டிக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு போய் கதவை திறந்து பார்த்தா உதவி பண்ணுங்கன்னு வந்து நிக்கிறது டாக்டர் அம்மா தான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, பேய் பிடிச்சவன், அவன் அந்த டாக்டர் பாலு ஏதோ ஒரு சீல் வைக்கப்பட்ட சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காராமா. அவர் தனியா தான் அந்த பையனை கூட்டிட்டு போயிருக்காரு. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு இந்த டாக்டர் அம்மா வந்து நிக்குது. சரின்னு அந்த இடத்தை நோக்கி ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த சீல் வைக்கப்பட்ட சர்ச் இருக்கு இல்லையா, அங்க ஒரு சில துறவிங்க வந்து இன்னும் குடியிருக்காங்களாமா. அவங்க கிட்ட இந்த பையனை காட்டி செக் பண்ணலான்றதுக்காக தான் பால் வந்து அங்க கூட்டிட்டு போயிருக்காருன்னு டாக்டர் அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே வரும் கார்ல வரையில. அந்த இடத்துல தான் இந்த அம்மாவும் 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கு. ஃப்ரெண்டுகாரி செத்து போனது எல்லாமே அந்த சர்ச்சில தான். இவங்களோட கார் அந்த இடத்த நெருங்க ஒரே பனிமூட்டமா இருக்கும். ஒண்ணுமே தெரியாது, வெளிச்சமே இருக்காது, வெள்ள புகையா கிளம்பிக்கிட்டு இருக்கும். அப்ப டாக்டர் அம்மாவுக்கு சைடுல மரத்துல எல்லாம் ஃப்ரெண்டுகாரி தூக்குல தொங்குற மாதிரியான காட்சி வந்து போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போவாங்க. மொத்தமா எல்லாம் பனிமூட்டமா இருக்கு. காரை விட்டு இறங்கி போனா கருப்பாடுங்க தலையில்லாம செத்து போய் கிடக்குற மாதிரி ஏதேதோ காட்சி தெரியும் உங்களுக்கு. பயத்தோட தான் அதையெல்லாம் தாண்டி போவாங்க. அந்த சர்ச்சை பார்த்தா அந்த சர்ச்சு மேல எக்கச்சக்க காக்கா உட்கார்ந்துருக்கு. எல்லாத்தையும் கண்டுக்காம உள்ள போனா டாக்டர் பால அரண்டு போய் ஓடி வருவாரு. உங்களுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல, அப்புறம் எதுக்காக அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் பாலை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. மனுஷன் ரொம்ப அரண்டு போயிருக்காரு. அந்த பையன் எங்கன்னு கேட்டு போய் பார்த்தா அவனை ஏதோ ஒரு பெரிய ரூமுக்குள்ள வச்சு பூட்டி இருக்காரு. அந்த ரூமுக்கு கதவை பார்க்கணுமே, எக்கச்சக்கமா டேபிள் சேர் எல்லாத்தையும் வாசல்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. அந்த டாக்டர் பாலையும் அங்க உள்ள நிலைமையும் பார்த்தாவே நம்ம ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவனுக்குள்ள இருக்க சாத்தான் இவரையும் ஒரு காட்டிருச்சுன்னு வேக வேகமா அந்த டேபிள் சேர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கதவை திறந்தா அந்த சின்ன பையன் சாத்தானோட மொத்த உருவமா மாறி உட்கார்ந்துருப்பான். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இவங்க போனதும் இவங்களை பார்த்து கெக்க பிக்கன்னு சிரிக்கும். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கும். உங்களை பார்த்து என்ன இங்க இருந்து விரட்ட முடியாது, நான் அந்த பையன் உடம்ப விட்டு போக மாட்டேன்னு ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே டாக்டர் பால் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி ஏதேதோ சொல்லும். அவருக்கு ஒரு தங்கச்சி பையன்லாம் இருப்பான் போல. அவன் சீக்கிரமே செத்து போயிருவா, அவன் தங்கச்சி தூக்குல தொங்கிடுவான்னு எக்கச்சக்க சாபத்தை கொடுக்குது. அதையெல்லாம் கேட்டு அவர் அப்படியே அழுதுகிட்டு இருப்பாரு மனுஷன். டக்குன்னு அவர் கழுத்தை ஏதோ கவ்வன மாதிரி இருக்கு. அப்படியே மனுஷன் சுயநிலை இல்லாம மயங்கே விழுந்துருவாரு. டாக்டர் அம்மா ஓடி போய் அந்த ஃபாதர் பாலை தூக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு கேன் நிறைய ஹோலி வாட்டர் கொண்டு வந்திருக்கா. இந்த இடத்துக்கும் தன்னோட கையை அப்படியே அறுத்து அந்த ரத்தத்தை அந்த ஹோலி வாட்டர்ல விட்டு அந்த பையன் மேல ஊத்த போவா பாருங்க.
அதுக்குள்ள அங்க இருக்க ஒரு பெரிய சிலுவை ஆடி அது அப்படியே அந்த சின்ன பையன் மேலேயே விழ வரும். இவங்க வேகமா அதையெல்லாம் போட்டுட்டு அந்த பையனை போய் ஓடி தாங்கி பிடிச்சு காப்பாத்திடுவா. அப்ப அந்த சாத்தான் அவளை பார்த்து சிரிக்கும். உன் உயிரை விட இந்த பையனோட உயிர் என்ன அவ்வளவு முக்கியமானு கேட்டுட்டு அவளை அப்படியே கீழே போட்டு மேல ஏறி உட்காந்துக்கிறோம். கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கும். சாத்தானே இந்த சின்ன பையனோட உடம்ப விட்டு போன்னு இவளும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பா. இந்த கேப்ல நம்ம டாக்டர்மா வேக வேகமா அந்த ஹோலி வாட்டரை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த சின்ன பையனோட மண்டையில மொத்தமா அதை ஊத்திடுவாங்க. அந்த சாத்தான் அந்த ஹோலி வாட்டரோட சக்தியை தாங்கிக்க முடியாம கத்தும், அலரும், துடிக்கும். மறுபடியும் எப்பவும் போல அந்த பையனோட உடம்ப விட்டு போகாம மறைஞ்சு போயிடுச்சு. அது அவனுக்குள்ளேயே தான் இருக்கு. இன்னும் அவன் மறுபடியும் மயங்கிடுவான். மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிப்பான். அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே புரியுது. அந்த இடத்த பார்த்ததும் வேகமா அங்க இருக்க ஒரு ஷார்ப்பான சிலுவையை எடுத்து குத்திக்க போவான். நம்ம ஹீரோயின் குறுக்க புகுந்து அந்த குத்தையெல்லாம் முதுகுல வாங்கிப்பா. அப்படியே ரத்தம் கொட்டும். அவன் அழுவான். ஏன் சிஸ்டர், என்னை விட்டுருங்க சிஸ்டர், நான் என் அம்மா கிட்டயே போயிடுறேன். என்னால இதை தாங்க முடியல. என்னால மத்தவங்க சிரமப்படுறத என்னால பார்க்க முடியல. என்னை விட்டுருங்க, நான் செத்து போயிடுறேன், என்னை கொன்றுங்கன்னு ரொம்ப கதறி அழுவான். நம்ம ஹீரோயின் தான் அவனை கட்டிப்பிடிச்சு, கவலைப்படாத, நீ வாழணும், நீ நல்லா வாழணும்டா, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ போராடுன்னு தைரியம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவனையும் அவனை சுத்தி இருக்கவங்களையும் அந்த சாத்தான் படாத பாடு படுத்துறத அவனால தாங்கிக்கவே முடியல. அப்புறம் அங்க இருந்து அவனை கூட்டிட்டு வந்துருவாங்க. நம்ம டாக்டர் அம்மா கூட ஹீரோயின் கிட்ட கேப்பா, அந்த பையனை காப்பாத்த ஏன் இவ்வளவு போராடுறீங்கன்னு. இவ கொஞ்ச நாள்ல சாக்க போறதுனாலயும் என்னமோ தெரியல, அதுக்கு முன்னாடி எப்படியாவது இவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறா போல. ஹீரோயினோட அந்த தைரியம், அவனுக்காக அவ போராடுறா இல்லையா, அதையெல்லாம் பார்க்க தான் டாக்டர் அம்மாவுக்கும் அவகிட்ட இருக்க அந்த பவர் மேல ஒரு நம்பிக்கை வரும். நாமளும் இந்த பவரை நல்லபடியா பயன்படுத்தணும், ஹீரோயின் மாதிரி நம்மளும் தைரியமா இருக்கணும்னு அவளுமே நினைக்க ஆரம்பிக்கிறா. அதனால எப்படியாவது இந்த பையனை காப்பாத்தி ஆகணும்னு அவளுக்கும் ஒரு வெறி வந்துருது. அடுத்ததான் இந்த பையனை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்ற வேலையில ரெண்டு பேரும் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. டாக்டர் அம்மாவுக்கு தான் ஏதோ காடை வச்சு ஜோசியம் பார்க்க தெரியும்ல, இந்த பையனுக்குள்ள இருக்க அந்த பவர்ஃபுல்லான சாத்தானை விரட்டுறதுக்காக இவங்க கார்டு எடுப்பாங்க. முதல்ல ஒரு கார்டு வரும். அந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த சாத்தானை அழிக்கிறதுக்கு சொர்க்கத்தோட 2 சாவிகள் வேணும்னு சொல்லுதான். ஆனா அது இவங்க கிட்ட இப்போ இல்ல. அடுத்து இன்னும் 2-3 கார்டு வரும். அதுல உள்ள குறிப்பு என்னன்னா, இந்த சாத்தானை ஓட்டுறதுக்கு 3 பேரு ஒற்றுமையோட இந்த சடங்கை நடத்தணும், அப்பதான் அதை அழிக்க முடியும்னு தான் அந்த கார்டு சொல்லுது. ஆனா இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க, இன்னும் ஒருத்தர் வேணும் இல்லையா. அப்புறம் அந்த சொர்க்கத்தோட சாவியும் வேணும். அது ரொம்ப புனிதமான சின்னமா, அதை எப்படி போய் யார்கிட்ட வாங்குறதுன்னு இவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோயின் யார தேடி போறானா, ரோம்ல ஃபாதர் கிம்னு ஒருத்தர் இருக்காரு, பேயோட்டுறவர், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், நீ ஏற்கனவே சொன்னா இல்லையா, அவரை தான் பாக்குறதுக்காக போவா. ஆனா அவர் வரல. அவர் கூட இருக்க அசிஸ்டன்ட் மானியான 2 பேர் தான் வந்திருக்காங்க ரோம்ல இருந்து. ஃபாதர் கிம்மும் மத்தவங்களும் ஏதோ முக்கியமான வேலையா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரால் இங்கெல்லாம் வந்து இந்த சடங்கை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் டாக்டர் அம்மாவும் அவனுக்குள்ள இருக்கிறது 12 சாத்தான்கள்ல ஒண்ணு, அதை அழிச்சே தீரணும்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அப்புறம் அந்த சொர்க்கத்தோட சாவின்னு சொல்லக்கூடிய அந்த புனித சின்னம் வேணும்னு கேட்டு பாக்குறா. அதெல்லாம் வாட்டிகன் சிட்டில தான் இருக்குமா, அதையெல்லாம் எங்களால கொண்டு வர முடியாது, அதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து இப்ப எந்த உதவியும் கிடைக்கிற மாதிரி தெரியல நம்ம ஹீரோயினுக்கு. அதனால அவ வேற வழி இல்லாம அங்கிருந்து போயிடுவா. அடுத்து அவ உதவி கேட்டு போய் நிக்கிறது அந்த உள்ளூர் பூசாரி அம்மா இருக்கா இல்லையா, அவகிட்ட தான். அந்த அம்மா இதையெல்லாம் கேட்டுட்டு ஏதோ கணக்கெல்லாம் போட்டு பாக்குது. அதுல அவங்களுக்கு தெரியற விஷயம் என்னன்னா, சந்திர மாதத்தோட முதல் நாள் ஒரு பெரிய அழிவு நடக்க போகுதாமா. அந்த 12 சாத்தான் இருக்கு இல்லையா, அது மொத்தமா பூமிக்கு வரப்போகுதுன்னு பூசாரி அம்மா சொல்லுது. அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லுது. கிட்டத்தட்ட நைட்டு 1 மணிக்குள்ள எல்லா அழிவுமே நடந்து முடிஞ்சிருமா. அதனால அதுக்குள்ள இந்த பையனோட உடம்புல இருக்க அந்த சாத்தான அழிச்சாகணும்னு பூசாரி அம்மா கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட. ஆனா இவ மட்டும் பாவ என்ன பண்ணுவா, உங்களால உதவி பண்ண முடியுமான்னு கேட்டா எல்லா ஷாமனுமே அன்னைக்கு புக் ஆயிருப்பாங்களாமா. ஏன்னா அது ஒரு விசேஷமான நாள்ன்றதுனால. சரி, பெரிய பூசாரி ஒருத்தர் இருக்காரு, அவர் உதவி பண்ணுவாரான்னு கேட்டா அதுக்கும் நோன்னு தான் அந்த பூசாரி அம்மா பதில் சொல்லுது. ஏன்னா அன்னைக்கு பேயோட்ட சடங்கை நடத்துறதுக்கு இந்த பூசாரிகளா இருக்க ஷாமன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரே பயம். ஏன்னா இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறது அவங்களோட குடும்பத்துல இருக்க அந்த முன்னோர்களோட ஆத்துமா தான். அந்த குறிப்பிட்ட நாள்ல முன்னோர்களோட ஆத்துமாலாம் கொஞ்சம் பலம் இல்லாம இருக்குமாமா. அதனாலதான் இப்படி பயங்கரமான ஒரு சாத்தானை எதிர்த்து அந்த மாதிரியான ஒரு நாள்ல பேயோட்டுற சடங்கு நடத்த இவங்க பயப்படுறாங்க. இது பெரிய ரிஸ்கா போயிரும், உயிருக்கே ஆபத்தா போயிரும்னு அவங்க நம்புறாங்க. அதனால அது முடியாதுன்னு கைய விரிச்சிருச்சு. அந்த இடத்துல இவங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கல. அடுத்ததா பார்த்தா சர்ச் ஆஃப் லிபரேஷனோட டைரக்டர் இருக்காரு இல்லையா, நம்ம ஹீரோயின் கூட அந்த குழுல தான் ஒரு ஆளா இருப்பா. அவர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தா, இந்த பையனுக்கு பேயோட்டுற சடங்கை அன்அபிஷியலா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறோன்றத சொல்றதுக்காகத்தான். அனுமதி கொடுக்கறாங்க, ஆனா அன்அபிஷியல்.
அன்அபிஷியலா சர்ச்சோட சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தான் அனுமதி கிடைக்குது. இதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா அந்த டாக்டர் பால் இருக்காருல, அவர் தான். முதல்ல மனுஷன் நம்பிக்கை இல்லாம இருந்தாரு. அப்புறம் சாத்தான் ஒரு காட்டு காட்டினதும் அவர் நம்பினதுனால இவங்க கிட்ட பேசியிருப்பாரு போல. அதனால இப்ப இவங்க அனுமதி கொடுக்கறாங்க. ஆனா டாக்டர் பால் தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்துவாருன்னு இந்த டைரக்டர் சொல்லுவாரு. இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். ஏன்னா அவர் இதுல நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன், அவர் வந்தா எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்னு அவளுக்கு கடுப்பா தான் இருக்கு. அவர் வேண்டான்னு இவ எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா அந்த டைரக்டர் கேக்குற மாதிரி தெரியல. டாக்டர் பால் வந்து ஒரு பெரிய பிஷப்பாமா, அதனால அவர் தான் இதை முன்னாடி நின்று நடத்துவாருன்னு அவரும் கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவ அந்த ரோம்காரங்க கிட்ட புனித சின்னங்களை எல்லாம் கேட்டிருப்பா இல்லையா, அந்த ஹெவனோட 2 சாவிலாம், அதையெல்லாம் அந்த அன்அபிஷியலா நடக்கிற பேயோட்ட சடங்குக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் பால் தான் ரோம்ல இருக்கவங்க கிட்ட பேசி அன்அபிஷியலா அதை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறாரு. அதனால அவரும் அந்த சடங்குக்கு வருவாரு, எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்துவாருன்னு சொல்றாரு. இவளுக்கு இது பிடிக்கலதான், ஆனா வேற வழியில ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப அந்த பையனுக்கு அன்அபிஷியலா ரொம்ப ப்ராப்பரா பேயோட்ட சடங்க நடத்த போறாங்க. அந்த சாத்தான அழிச்சு எப்படியாவது அந்த சின்ன பையனை காப்பாத்தணும்ன்றதுதான் நம்ம ஹீரோயினோட குறிக்கோளா இருக்கு. ஆனா அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேயோட்ட சடங்கு அன்அபிஷியலா தான் நடக்குது, ஆனா இந்த சடங்கோட முடிவுல எப்படியாவது அந்த சாத்தான அழிச்சாகணும். அந்த பையன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவனை காப்பாத்துறதுலாம் 2ஆம் பட்சம்ன்ற மாதிரிதான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இது எல்லாத்தையும் தனியா இருக்கும்போது கார்ல உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பா. குறிப்பிட்ட அந்த நாளும் வந்துருச்சு. நம்ம டாக்டர் அம்மா ஒரு பக்கம் கிளம்பியாச்சு, ஹீரோயினும் கிளம்பிட்டா. ஹாஸ்பிட்டல்ல மயக்க நிலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அந்த பையனையும் வீல் சேர்ல வச்சு கார்ல கூட்டிட்டு போவாங்க. இந்த சடங்கு எங்க நடக்க போகுதுன்றத சொல்ல மறந்துட்டேனே. முதல்ல ஒரு இடத்துல அந்த பையனுக்கு பேய் ஓட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல, அது அந்த பையனோட வீடு தான். அது சிட்டியை விட்டு அவுட்டர்ல இருக்கும். வீடுன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கும். அங்கதான் இப்பவும் இந்த சடங்கை நடத்த போறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டாங்க. காரை விட்டு இறங்குனதும் பார்த்தா நம்ம டாக்டரமா கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுக்குது. அவ்வளவு ஒரு கெட்ட வாடை அந்த பையன் கிட்ட. ஆனா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா தான் நிக்கிறா. சாத்தான ஒருத்தரோட உடம்புக்குள்ள போய் ரொம்ப தீவிரமா பரவிடுச்சுன்னா இந்த மாதிரிதான் கெட்ட வாடை வரும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா டாக்டர் அம்மாவுக்கு. அடுத்ததா மயக்க நிலையில இருக்கான்ல அந்த சின்ன பையன், அவனை கூட்டிக்கிட்டு உள்ள போவாங்க. அங்க பார்த்தா அவனோட ஃபேமிலி போட்டோ எல்லாம் அங்கங்க சதறி கிடக்கும். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அப்புறம் அவனை மேல கூட்டிட்டு போய் பேய் ஓட்டுறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவனை ஒரு கட்டில கட்டி போட்டு கை கால் எல்லாத்தையும் கட்டி வச்சிருவாங்க. அந்த இடத்துல மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறைய சிலுவை பருத்தி பூக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையுமே அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பா நம்ம ஹீரோயின். அவன் முகம் இன்னும் மூடிதான் இருக்கு. அப்ப ஒரு பருத்தி பூவை எடுத்து அவனோட முகத்துக்குள்ள நீட்டுவா. வெள்ளை நிறத்துல இருந்த அந்த பூ அப்படியே கண்ணங்கரின்னு மாறிடுது. இதையெல்லாம் இப்பதான் டாக்டர் அம்மா பாக்குறா. அதை பார்த்ததும் அவளுக்கு ஷாக்கு. அந்த சடங்கு நடத்துறதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு ஹீரோயின் அந்த கருப்பு பூவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அவனை படுக்க வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கட்டில சுத்தி உப்பையெல்லாம் கொட்டி வைப்பாங்க. அப்ப வெளியில யாரோ வர சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஃபாதர் பால் இருக்காருல, அவர் தான் ரோம்ல இருந்து அந்த புனித சின்னங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த பேயோட்ட சடங்குக்காக. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி காட்டுவாரு. அதுல பைபிள், இவங்க கேட்ட அந்த சொர்க்கத்தோட சாவினி எல்லாமே இருக்கு. அதை எல்லாத்தையுமே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பேய் ஓட்டுறதுக்கு தேவையான 3 பேர் கூட அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா. அப்ப அந்த ஃபாதர் சொல்லுவாரு இவங்க 2 பேர்கிட்டையும், அது உங்களுக்கு மனப்பிரமையை ஏற்படுத்தும், குழப்பி விடும், ஏதேதோ பேசும், உங்களுக்கு பயத்தை கொடுக்கும், அது சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அடுத்த 2 பேரையும் உட்கார வச்சு பிரேயர் எல்லாம் பண்ணுவாங்க 3 பேரும். அவர் இவங்களுக்கு நல்லபடியா ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி பிரேயர் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா அவரு ஏதோ ஒரு ஷால் மாதிரி போட்டிருப்பாரு. அதை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டு, உன்னால இது முடியும், நீதான் அந்த பையனை காப்பாத்தணும்னு அவ மேல முழு நம்பிக்கை வச்சு அவளை நம்பி இந்த பேயோட்ட சடங்கு ஒப்படைச்சிட்டாரு. இத அவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்குள்ளதான் இந்த பேயை ஓட்டுறதுக்கான தைரியம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து அவ தானே இதை நம்பிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் அவகிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இப்ப இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த சடங்கை தொடங்க போறாங்க. ஹீரோயின் டாக்டர் அம்மா கிட்ட சொல்லுவா, நீ போய் உட்காந்து பிரேயர் பண்ணுன்னு. ஏன்னா சடங்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இவளும் ஒரு பக்கம் கையில சிலுவையை வச்சு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பா. 2 பேரும் பிரேயர் பண்ண பண்ண மயக்கத்துல கடந்த அந்த சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பான். அம்மா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிப்பான். என் அம்மா கிட்ட நான் போகணும், என் அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்கன்னு மெதுவா பேசிக்கிட்டு இருக்கான். இங்க 2 பேரும் ரொம்ப தீவிரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல, என்ன விட்டுருங்கன்னு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவ அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, நான் இது வரைக்கும் என் பேரை உன்கிட்ட சொன்னதே இல்லையேப்பான்னு சொல்லுவா. இப்படி கெஞ்சி நடிக்கிறது அந்த சாத்தான் தான். இதை கேட்டதும் அந்த சாத்தானுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அவனுக்குள்ள இருக்க அந்த சாத்தான் வெளியில வந்து, என்னை விட்டுருங்க, 2 பேரையும் நான் ரொம்ப வெறுக்கிறேன், இங்க இருந்து போங்க, என்ன அவுத்து விடுங்கன்னு கத்தும், அலரும், ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணும். நம்ம டாக்டர் அம்மா ஒரு பக்கம் ரொம்ப விசுவாசமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு சிலுவையை எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த பையனோட நெஞ்சில வச்சு அம்மிக்கி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த சிலுவையோட சக்தி அந்த சாத்தானால தாங்கவே முடியாது. இதை எடுத்துருன்னு கத்தும். ஆனா அவ சிலுவையை வச்சு
அழுத்த அழுத்த அவன் முகத்துல இருக்க நரம்பெல்லாம் அப்படியே வெளியே தெரியற மாதிரி அவன் முகமே விகாரமா மாறும். அப்படியே டக்குன்னு அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகி கேண்டில் எல்லாமே அணைஞ்சு போயிரும். அந்த இடமே கும்மிருட்டாயிரும். ஒரு நிமிஷத்துல நம்ம டாக்டர் அம்மாவுக்குலாம் அள்ளு விட்டுரும். அப்படியே ஜெபம் பண்றத நிப்பாட்டிட்டு மறுபடியும் கேண்டில் எல்லாம் ஏத்தி இன்னும் தீவிரமா பிரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த சாத்தானோட ஆட்டம் ரொம்ப கோரமா இருக்கும். அந்த பையனை போட்டு பாடாப்படுத்தும். நம்ம ஹீரோயின் எல்லாம் கீச்சு வச்சிரும் மூஞ்சிலேயே. நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் கொண்டு வந்திருக்க ஒரு கேன் ஹோலி வாட்டர் எல்லாத்தையும் எடுத்து மேல ஊத்திடுவா. அந்த புனித தன்மை தாங்க முடியாம இன்னும் அது அலறுது. அலறி அலறி மறுபடியும் போய் அவை உடம்புக்குள்ள மறைஞ்சு அமைதியா இருக்கும். மறுபடியும் அவனோட முகத்துல ஒரு துணியை போட்டு தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு அந்த சாத்தான் கத்த ஆரம்பிக்குது. இப்ப ரெண்டு பேருமே உன்னோட பேர் என்னன்னு சொல்லுன்னு அந்த சாத்தான் கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்ணி கேட்க கேட்க அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா ஒரு சாத்தானை அழிக்கணும்னா அந்த பேர் தெரிஞ்சா மட்டும்தான் அழிக்க முடியும். அந்த பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவங்க இப்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காஞ்சூரிங் படத்துல கூட வேலைக்குன்ற ஒரு சாத்தானை அடக்கிறதுக்காக அதோட பேரை தெரிஞ்சுக்க அந்த ஹீரோயின் இப்படிதான் போராடுவா. அதே மாதிரிதான் இவங்களும் பேரை சொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சாத்தான் முன்னாடி. ஆனா அது பேரை சொல்லவே இல்ல. நீயே இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போற, அப்புறம் எதுக்கடி இந்த பையனை காப்பாத்த இவ்ளோ போராடுறேன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கத்துது. இவங்க ரெண்டு பேரையும் பேசியே பலவீனமாக்கணும்னு அது ரொம்ப முயற்சி பண்ணும். அது பேச பேச டாக்டர் அம்மா அப்படியே அரண்டு போயிருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பயமே இல்ல. அவ ரொம்ப தைரியமா இருப்பா. ஒழுங்கா அவனோட பேரை சொல்லு. ஒரு சின்ன பையனோட உடம்புக்குள்ள வந்து அவனை படாத பாடுபடுத்துறியே, நீதான் ஒரு சாத்தானா உனக்கு அசிங்கமா இல்லன்னு கேப்பா. ஒழுங்கா என்ன விட்டுருங்க இல்லன்னா ரெண்டு பேரையும் கொன்னுடுவேன்னு அது கத்த ஆரம்பிக்கும். இந்த பையன் உடம்ப விட்டு போடா கோழையன்னு சொல்லி அவ கழுத்துல கடந்த சிலுவையை எடுத்து அப்படியே அந்த பையன் உடம்புல வப்பா பாருங்க. அதை தாங்க முடியாம அப்படியே அந்த சாத்தான் அவன் உடம்ப அப்படியே மேல கீழையும் தூக்கி போட்டு முறுக்கி எடுக்கும். அவ அந்த சாத்தானை அடக்கிட்டோன்னு நினைக்கும் போது கிட்ட வந்து அப்படியே அவளை பயமுடுத்தி தள்ளி விட்டுரும். டாக்டர் அம்மா தான் ஓடி வருவா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக. அப்பதான் அந்த சாத்தான் பேச ஆரம்பிக்குது. பல வருஷமா இந்த 12 சாத்தானும் உலகத்தை ஆக்கிரமிக்க படாத பாடுபட்டுச்சான். ஆனா முடியலையா. இப்போ இது வந்திருக்கிறது குழந்தைங்களை எல்லாத்தையும் கொல்றதுக்குன்னு சொல்லுது. இந்த பையன்ல ஆரம்பிச்சு இன்னும் 2340 குழந்தைங்களை கொல்ல போறேன்னு சொல்லுது. இந்த உலகத்தை நாங்க எங்களுக்கு சொந்தமாக்கிக்குவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது நடக்காது, அது நடக்க விட மாட்டேன், உன்னால அதை செய்ய முடியாது, உன்னை விரட்டியே தீருவேன்னு ஹீரோயின் கத்துவா. நான் உங்களை வெறுக்கிறேன்னு அது கத்தும். இப்படி மாறி மாறி கத்துனதுல அங்க இருந்த ஒரு பெரிய அலமாரி அப்படியே நம்ம ஹீரோயின் கால்லே விழுந்துரும். அந்த சாத்தான் ரொம்ப கோரமா சிரிக்கும். ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சு மறுபடியும் பிரேயர் பண்ணலான்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்த அந்த புனிதமான பைபிள் எல்லாத்தையும் அது கொதறி போட்டு வச்சிருக்கோம். அந்த இடத்தையே நாசம் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கிறத பார்த்து அது கெக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்பதான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். மெல்ல மெல்ல ஒரு மேல சத்தம் கேக்குது. யாருடான்னு பார்த்தா அந்த பூசாரி அம்மாவோட வீட்டுல ஒரு ஷாமன் இருந்தான் இல்லையா, ஒரு பவர் உள்ள பையன். அவன் இந்த இடத்துக்கு வந்து பேயோட்டுற சடங்கு நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த நாட்டுப்புற முறைப்படி பேயோட்டுற எல்லா வேலையும் வெளியில பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த மேல சத்தம் கேட்க கேட்க அந்த சாத்தானால இருக்கவே முடியாது. அவனை நிறுத்த சொல்லுங்கடி, இல்லைன்னா அவன் வாயை கிழிச்சிருவேன்னு ரொம்ப கத்தும். அவன் விடாம மேல அடிச்சு பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான் வெளியில. அந்த சத்தம் இன்னும் இது காதுக்கு நல்லா கேட்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு சிலிண்டரை எடுத்துட்டு வந்து கண்ணாடியெல்லாம் உடைச்செறிவா. அந்த சத்தம் தாங்க முடியாம அது கத்திக்கிட்டு இருக்கு. இவங்க தான் அந்த பவர் உள்ள 3 பேர். இவங்க 3 பேர் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இந்த சாத்தானை அழிக்க முடியும்ன்றதுதான் அந்த கார்டுல இருந்த முக்கியமான குறியீடு. அதுதான் இப்போ ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் டாக்டர் அம்மா ஹோலி வாட்டர் எடுத்துட்டு வந்து அந்த சாத்தான் மேல மறுபடியும் ஊத்தும். அது தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ புனித சின்ன எல்லாத்தையும் ஒரு துணியில கட்டி அதோட வாயில திணிச்சு உன் பேர் என்னன்னு சொல்லு, பேர் என்னன்னு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. வெளியில பார்த்தா அந்த ஷாமனுக்கு எக்கச்சக்க பிரச்சனை வரும். காத்தெல்லாம் ரொம்ப மோசமா அடிக்கும். டியூபெல்லாம் வெடிச்சு அப்படியே அவனோட பூஜைய கெடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அவன் விடாம அந்த மேலத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் இவங்க அந்த புனித சின்னத்தை வச்சு அந்த சாத்தானை வரட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சாத்தான் ஆனா எதுக்குமே அடங்கல. ஒழுங்கா சொல்லு, உன் பேரை சொல்லுன்னு கேட்க கேட்க அது பேரவே சொல்லாது. அந்த பையனோட நிலைமை வேற ஒரு பக்கம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கும். அவன் முகமெல்லாம் அந்த கருப்பு இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும். காயம் வேற அதிகமாயிக்கிட்டே இருக்கும். இப்படியே போச்சுன்னா இந்த சாத்தான் இந்த பையனை அந்த இடத்துல கொன்றுன்னு அவளுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவனை காப்பாத்தணுன்றதுக்காக வேற வழி இல்லாம அவன் கிட்ட போய் அந்த சாத்தானோட காதுக்குள்ள, நான் உன்னை என் வயித்துக்குள்ள அடைச்சு வைக்க போறேன், ஒழுங்கா என் கர்ப்பத்துக்குள்ள போன்னு சொல்லிட்டா. ஆனா அதை கேட்டு அது சிரிக்கும். ஏன்னா இவளுக்கு தான் கர்ப்பப்பையில கேன்சர் இருக்குல்ல, அந்த அழுக்கான இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு கத்தும். அதை விட புனிதமான இடம் எதுவுமே இல்ல. நீ வேணா பாரு, இந்த சடங்கு முடியறதுக்குள்ள உன்னை கண்டிப்பா என் வயித்துக்குள்ள நான் அடைச்சே தீருவேன்னு சொல்றா. உன்னால அது முடியாதுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். வெளியில பார்த்தா ஷாமன் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மேல உடஞ்சே போச்சு. ஆனாலும் அவன் அதை எல்லாத்தையும் போட்டுட்டு விடாம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். டாக்டர் அம்மா ஒரு பக்கம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கா. ஹோலி வாட்டரை எடுத்து அந்த சாத்தான் மேல ஊத்திக்கிட்டு
கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை தாங்க முடியாம அது கத்தும். அந்த சொர்க்கத்தோட சாவிய ஒரு துணியில கட்டி அதோட வாயில திணிப்பாங்க. உன் பேர் என்னன்னு சொல்லுன்னு கேட்க கேட்க தாங்க முடியாம வேற வழி இல்லாம நான் நரகத்தோட கடவுள், என்னோட பேரு கேம்ஜின்னு சொல்லிடும். அப்பாடா, ஒரு வழியா பேர் கிடைச்சிருச்சு. அடுத்து அந்த பேரை வச்சு 2 பேரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடவுளோட நாமத்தினால கேம்ஜின் நீங்க இருந்து போன்னு கத்துவா நம்ம ஹீரோயின். இப்ப 3 பேரும் அந்த இடத்துல ரொம்ப விசுவாசத்தோட ரொம்ப தீவிரமா ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க சாத்தான விரட்டுறதுக்காக. அவ அந்த பேரை சொல்லி இங்க இருந்து போன்னு சொன்னதும் அந்த பையன் உடம்புக்குள்ள இருந்த அந்த கொடூரமான சாத்தான் ஒரு கருப்பு புகை மாதிரி கிளம்பி அந்த இடத்தை விட்டு கிளம்பும். அதை நம்ம ஹீரோயினால நல்லா பார்க்க முடியும். அப்படியே அவளுக்கு சில காட்சிகளும் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு கடற்கரையில இவ நிக்கிற மாதிரியும் அந்த சின்ன பையன் நல்லா குணமாய் இவகிட்ட வந்து தேங்க்யூ சொல்ற மாதிரியும் நீ கூட நல்லாவே போராடுனு இவ பதிலுக்கு அவங்கிட்ட சொல்லியிருப்பா. அப்ப பார்த்தா அவளோட கால்ல ரத்த வலியறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு என்ன அர்த்தம்? அவ முழுசா ஆசைப்பட்ட மாதிரி அந்த சாத்தானா வயித்துக்குள்ள கொண்டு போயிட்டா. அதனாலதான் இவன் சரியாயிருக்கான் போல. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இங்க நடந்துகிட்டு இருக்கத காட்டுவாங்க நமக்கு. அந்த பையனுக்குள்ள இருந்த சாத்தான் முழுசா வெளியேறிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிடப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுமில்லையேன்னு சொல்லி டாக்டர் அம்மா வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு இருப்பா. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அந்த இடத்துல. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல நிறைய மிஷின்ஸ் இருக்கும், நிறைய சிலிண்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் டம்மு டம்முன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த குடோனே தீ பத்தி எரியும். வெளியில இருந்த ஷாமன் அந்த தீயால தூக்கி எரியப்படுவான். ஆனாலும் ஒரு வழியா சமாளிச்சு வேக வேகமா அந்த சின்ன பையனை தூக்கிட்டு ஓடி வருவாங்க. அந்த ஷாமன் வேகமா வந்து அவனை தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்துருவான். டாக்டர் அம்மாவும் ஹீரோயினும் வேக வேகமா வெளியேறிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே வரும்போதுதான் டாக்டர் அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரியும். அவளால அதை நல்லாவே பார்க்க முடியும். நம்ம ஹீரோயினோட வயித்துக்குள்ள அவளோட அந்த கர்ப்பப்பைக்குள்ளதான் அந்த சாத்தான் இருக்குன்னு. அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக இவ இப்படி பண்ணிட்டான்றத டாக்டர் அம்மாவால ஏத்துக்கவே முடியல. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க இப்படி பண்ணிருக்கவே கூடாது. நம்ம வேற ஏதாவது வழியை யோசிச்சிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ரொம்ப கத்துவா, கதறுவா. இத பாரு, நமக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா நீ இங்க இருந்து பக்கத்துல உள்ள சர்ச்சுக்கு அந்த பையனை கூட்டிட்டு போ. சீக்கிரமா போ, இல்லனா மறுபடியும் அவனுக்குள்ள போறதுக்கு அந்த சாத்தான் முயற்சி பண்ணும். போனதுமே என் காதுல விழுற மாதிரி சர்ச்சோட பெல்ல 3 தடவை நீ அடிக்கணும். சீக்கிரமா போன்னு டாக்டர் அம்மாவை கிளப்புறதுலே அவ குறியா இருக்கா. இவ என்ன பண்ண போறான்னு வேற டாக்டர் அம்மாவுக்கு தெரியல. ஆனாலும் வேற வழி இல்லாம அந்த சின்ன பையனை தூக்கிக்கிட்டு கார்ல ஷாமனும் டாக்டர் அம்மாவும் கிளம்பிடுவாங்க. இவ இந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கா தன்னந்தனியா. வயித்துக்குள்ள அந்த சாத்தான் இருக்கு. அதே நேரத்துல அவங்க ஒரு கடுமையான டிராபிக்ல வேற மாட்டிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா எக்கச்சக்கமான எலி எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. அது ரோட்ல அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். மக்கள்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. டாக்டர் அம்மாவுக்கு ஒரே பயம், எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்தணுமேனு. வேற வழி இல்லாம வேக வேகமா அந்த பையனை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க சர்ச்சை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க 2 பேரும். போற வழியில பார்த்தா குடிகாரங்க நன்னன்னு கூட பார்க்காம நம்ம டாக்டர் அம்மாவோட கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஷாமன் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போவான். எல்லா தடையையும் மீறி ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு இடத்துல ஒரு பைக் மோதி 3 பேரும் விழுந்துருவாங்க ரோட்லயே. டாக்டர் அம்மாவுக்குலாம் கால்ல செம்ம அடிபட்டிருக்கும். ஷாமனுக்கும் நல்ல அடிபட்டிருக்குன்னு அப்பதான் அவ பாக்குறா. ஆனாலும் அவ தாமதிக்காம வேக வேகமா பக்கத்துல இருக்க சர்ச்சை நோக்கி ஓடுவா. வேகமா அங்க போய் பெல்ல அடிக்கலான்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப கனமான பெல்லது. கயிறை பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படுவா அதை அடிக்கிறதுக்கே. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வயித்தை பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கா. டாக்டர் அம்மாவால அந்த கயிறை பிடிச்சு அடிக்க ரொம்ப சிரமமா இருக்கும். ஷாமன்லாம் என்னடா இன்னும் பெல் சத்தம் கேட்கலையேன்னு சர்ச்சையே பாத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கயிறை பிடிச்சு இழுத்து டம்மு டம்முன்னு 3 தடவை எப்படியோ டாக்டர் அம்மா பெல் அடிச்சிரும். அந்த சத்தம் கேட்டதுமே அந்த இடத்துல சோன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த சத்தம் கேட்டுரும் இல்லையா, அவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அவங்க பாதுகாப்பா சேஃபா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தனக்குள்ள உள்வாங்கிக்கிட்ட அந்த சாத்தானை அழிக்கணும்ன்றதுக்காக தன்னையே தியாகம் பண்ண முடிவு பண்ணிட்டா. ஜெபம் பண்ணிக்கிட்டே ரொம்ப விசுவாசத்தோட அந்த நெருப்பை நோக்கி போய்கிட்டு இருப்பா. இங்க பார்த்தா டாக்டர் அம்மா வேக வேகமா ஓடி வருவா அந்த சின்ன பையனை பாக்குறதுக்காக. அங்க ஆம்புலன்ஸ்லாம் வந்து அவனை வண்டியில ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் நல்லா தான் இருக்கான். அப்பதான் அவளுக்கு ஹீரோயினோட ஞாபகமே வரும். அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு வேக வேகமா ஓடுவா. கால்ல வேற அடிபட்டிருக்கு. மலையில அப்படியே விழுந்துருவா. ரொம்ப அழுவா. அவ இப்படி பண்ணிட்டாளே, எப்படி அவளை காப்பாத்த போறோம்னு வேக வேகமா கால்ல கெந்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வயிறு அதுக்குள்ள பெருசாயிடுச்சு. அவ கழுத்துல முகத்துல எல்லாம் அந்த சாத்தானோட கருப்பு நிறம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவ ஜெபம் பண்ணிக்கிட்டே சாத்தானை அழிக்கிறதுக்காக அந்த நெருப்புக்குள்ள மொத்தமா பாஞ்சிட்டா. இந்த பக்கம் டாக்டர்மா அவளை காப்பாத்த முடியலையேன்னு ரோட்ல விழுந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் பால் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட தான் அந்த சின்ன பையன் இப்பவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். நல்லா உடம்பு தேறிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு அவரு ரோம சேர்ந்தவங்க கிட்ட இந்த கேஸ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயினோட கலரையை காட்டுவாங்க. அங்க ஒருத்தர் வந்து பூவெல்லாம் வச்சு பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம டாக்டர் அம்மாவும் வந்து பூவெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த 12 சாத்தான்களும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம்
அதை அழிக்கிறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயின் துணிச்சலோட இத்தனை நாள் அவளுக்குள்ள இருக்க பவரை பயன்படுத்தி என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அதே வேலையை பாக்குறதுக்காக இப்ப நம்ம டாக்டர் வேலையை விட்டுட்டு அவளுக்குள்ள இருந்த பயத்தை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவளுக்குள்ள இருக்க அந்த பவரை பயன்படுத்தி சாத்தானை எல்லாம் அழிக்க கிளம்பிட்டாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சுல? உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். தேங்க்யூ.